ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி சூப்பரான ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறோம். பீச் சைட்ஸில் கிடைக்கக்கூடிய அதே நமக்கு கிறிஸ்பினஸோட டேஸ்டியாக பண்ணலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இது நமக்கு. அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, பெப்பர் ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு தேவையான அளவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மசாலாலாம் உள்ளே போயிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். இடித்து சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். இப்போது நான் ஒரு தோசை தவா எடுத்திருக்கேன். அதில் ஆயில் விட்டு இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ப்ரான்ஸ் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மினிட்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 3 மினிட்ஸ் வெந்தாலே போதும். அதுவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வேக விட்டுட்டா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் 3 மினிட்ஸ் அளவுக்கு வேக விடுங்க, அதுவே போதும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுமே ப்ரான்லாம் நல்லா சுருண்டுக்கும். அதுலேயும் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அடுத்த சைடு திருப்பி போடுறேன். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த ப்ரான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீச் சைட்ஸில் எப்படி எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி கிறிஸ்பினஸோட அதே டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. ஃபுல்லாக திருப்பி போட்டிருக்கேன். அடுத்த பக்கமும் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன். மேலேயே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இன்னொரு சைடும் வெந்துருச்சு. நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். பாருங்கள், நமக்கு ப்ரான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டேஸ்ட்டில் இருக்கும். முறுமுறுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.